அனைவருக்கும் வணக்கம். ஜான் பேசுகிறேன், ஸ்பார்டன் ட்ரேடிங் அகாடமியிலேருந்து. நம்மளோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு அனைவருக்கும் எனது நன்றிகள். இந்த வீடியோவில் நெக்ஸ்ட் ஒரு 1 வீக்கு மார்க்கெட் எப்படி இருக்கும் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனை இந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி கிளியராக பார்த்துருவோம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலுக்கு நீங்கள் புது வியூவராக இருந்தீங்க அப்படின்னா ஞாபகமாக நம்மளோட சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் கோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஒரு 12 வீடியோ இருக்குது, இது ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கோம். இந்த 12 வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னாவே ட்ரேடிங் எப்படி பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கிளியரான ஒரு ஐடியா கிடைச்சிடும். அதுக்கப்புறம் ஆப்ஷன் ட்ரேடர்ஸ் யாராவது இந்த வீடியோ பார்த்துருக்கீங்க அப்படின்னா ஆப்ஷனோட சீரிஸ் வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்ஸ் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த செக்ஷனாகவே ஒரு 1 வீக் போச்சு. ஸோ இந்த வீடியோ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா 1 வீக்கோட வீடியோ ஆப்ஷன் உண்மையிலே எப்படி தான் ட்ரேட் ஆப்ஷனை பண்ணுறது அப்படிங்கிற ஒரு கிளியர் கட் ஐடியா கிடைக்கும். இந்த 2 வாட்ச் லிஸ்ட்டையும் பார்த்துருங்க. அப்போ தான் ட்ரேடிங்னா என்ன, ட்ரேடிங் எப்படி பண்ணணும் அப்படிங்கிற ஒரு பேசிக் ஐடியா உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, நாம் இன்றைக்கி வீடியோக்குள்ளே போய்டுவோம். ஸோ மொதல் விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிஃப்டியோட கரண்ட் வியூ என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ வர வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு புல்லிஷ்கான ஒரு ப்ரெஷர் வந்து இப்போ வர மார்க்கெட்டில் வந்து கிரியேட் ஆகலை. இப்போ வர பார்த்திங்கன்னா ஒரு லோயர் லோ லோயர் ஐ தான் வச்சு வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் வந்து கிளியராக வந்து டவுன் ட்ரெண்டில் இறங்கி வந்துட்டுருக்கு. இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ப்ரீவியஸாக வந்து மார்க் பண்ணியிருந்த 16,800 அப்படிங்கிற ஒரு லெவலை வந்து இப்போ ஒரு மார்க்கெட்டால் பிரேக் அவுட் பண்ண முடியல. ஸோ இந்த 16,800 பிரேக் அவுட் ஆகாத வரைக்கும் ஒரு பெரிய ஃபாலை வந்து நம்ம நிஃப்டி சைட்லலாம் எதிர்பார்க்க முடியாது. ஸோ இந்த 16,800 உரிகிற வரைக்கும் பெரிய செல்லிங்கெல்லாம் யாரும் எதிர்பார்க்காதீங்க, யாரும் பண்ணவும் வேணாம். ஆல்ரெடி பொசிஷன் யாருன்னா எடுத்து வச்சு ஹோல்ட் பண்ணிட்டு இருக்கீங்க அல்லது இன்வெஸ்டிங் பண்ணி வச்சுருக்கோம், எது என்னோட எக்ஸிட் பாயிண்ட் அப்படின்னு தெரியல அப்படின்னா 16,800 அப்படின்னு தான் உங்களோட எக்ஸிட் பாயிண்ட். 16,800 மார்க்கெட் கட் பண்ணாத வரைக்கும் தாராளமாக ஹோல்ட் பண்ணிக்கலாம். 16,800 அப்படிங்கிறது அப்கமிங்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குரூஷியலான ஒரு சப்போர்ட் லெவல். 16,800 அப்படிங்கிறது பிரேக் அவுட் ஆகாமல் இருக்கிற வரையும் தான் நல்லது. அதே சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வீக்கே வந்து பார்த்தீங்கன்னா நான் லெவல் கொடுத்துருந்தேன் இன்ட்ராடேயில். ஸோ இன்ட்ராடேயில் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி 1:6 வந்து அச்சீவ் ஆகிடுச்சு. ஸோ இது இனிஷியல் டார்கெட் கொடுத்துருந்தேன், 1:6 ஆச்சு, ஆல்ரெடி அச்சீவ் ஆகிடுச்சு. 1:10 to 1:12 வந்து ஆல்ரெடி நான் கொடுத்துருந்தேன். ஸோ இதுவும் ஸ்டில் வந்து ரன்னிங்கில் தான் இருக்குது. ஸோ என்னோட வியூ 17,100 அப்படிங்கிறது ஸோ அப்கமிங் டேஸில் வரும்னு சொல்லி நான் எதிர்பார்த்தேன். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு குளோபல் மார்க்கெட் இருக்கிற சுச்சுவேஷனில் மொத்த மார்க்கெட்டும் நம்ம மார்க்கெட் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு பெரிய ஒரு செல்லிங் ப்ரெஷரில் தான் வந்து மார்க்கெட் முடிஞ்சிருக்கு. ஓகேங்களா? ஸோ இதுலேருந்து நம்ம வந்து கிளியராக என்ன பார்க்க முடியுது அப்படின்னா ஒரு மிகப்பெரிய ஒரு செல்லிங் ப்ரெஷர் வந்து நம்ம குளோபல் மார்க்கெட்டில் வந்து நம்மளால் கவனிக்க முடியுது. முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா ஏஷியன் மார்க்கெட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மைனஸ் எல்லாம் இருக்குது. எதுவுமே வந்து ப்ளஸில் முடியறதுக்கான பெரிய அளவு எதுவும் வந்து நடக்கல. முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா SGX நிஃப்டி நம்ம மார்க்கெட் க்ளோஸ் ஆனதுக்கப்புறம் ஒரு 130 பாயிண்ட் வந்து டவுனில் முடிஞ்சிருக்கு. ஸோ இந்த 130 பாயிண்ட் ஸ்டில் கண்டினியூ ஆச்சு. மண்டே மார்னிங் ஓப்பனிங்லேயும் இந்த 130 பாயிண்ட் ரெக்கவர் ஆகலை அப்படின்னா ஸ்டில் நம்மளோட மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக ஓப்பன் ஆகிறதே 1700 to 200 கிட்ட இந்த ரேஞ்சில் தான் ஓப்பன் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. 1700லேருந்து 17,150 மேக்ஸிமம் அந்த ரேஞ்சில் ஓப்பன் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது மண்டே மார்னிங். இன்கேஸ் குளோபல் மார்க்கெட் சப்போர்ட் ஆகிட்டு SGX நிஃப்டி சப்போர்ட் பண்ணி மார்க்கெட் வந்து ரெக்கவரி கொடுத்தா மட்டும்தான் கேப் டவுனை நம்ம வந்து எதிர்பார்க்காம நார்மல் மார்க்கெட்டை வந்து நம்மளோட நிஃப்டியில் எதிர்பார்க்கலாம். நாளைக்கு என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 130 பாயிண்ட் ரெக்கவர் ஆகலனா கூட சம்டைம்ஸ் நிஃப்டியில் என்ன நடக்குதுன்னா நார்மல் ஓப்பனிங் ஆகிட்டு ஒரு 10 நிமிஷத்துலேருந்து 1/4 மணி நேரத்துக்குள்ளே அடித்து இறக்கிறாங்க. ஸோ அதனால் மார்க்கெட் ஓப்பன் ஆன உடனே ஆப்ஷன் ட்ரேடிங் எல்லாம் எடுக்கணும். அல்லது வந்து பார்த்தீங்கன்னா SGX நிஃப்டி ஒரு 130 பாயிண்ட் கீழே இருக்குது, நம்ம மார்க்கெட் மேலே இருக்குது, நம்ம எடுக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ப்ரீமியமில் வந்து வேரியேஷன் நிறையா இருக்கும். அந்த மாதிரி நேரத்தில் போய் மாட்டிக்காதீங்க. என்னை பொறுத்தவரைக்கும் மார்க்கெட் வந்து SGX நிஃப்டியும் நம்மளோட நிஃப்டியும் ஒரே லெவலுக்கு வந்தால் தான் மார்க்கெட் வந்து நார்மலாக இருக்கும் அப்படின்னு நான் பிலீவ் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ அதனால் ஒரு பெரிய லெவல் கேப் டவுன் அப்படிங்கிறது மண்டே நாளைக்கு மார்னிங் ஓப்பனிங் எதிர்பார்க்கலாம். அதே சமயத்தில் நம்மளோட டார்கெட் அப்படிங்கிறது 1700 அப்படிங்கிறது ஈஸியாக நாளைக்கு காலையில் அச்சீவ் ஆகிடும் அப்படிங்கிறத நான் என்னால் வந்து கிளியராக சொல்ல முடியும். ஏன் அப்படின்னா ஒரு மிகப்பெரிய வந்து இந்த இடத்துல வந்து அக்குமுலேஷன். ஓகேங்களா? ஸோ இது பேட்டர்ன் படி வந்து பார்த்தீங்கன்னா கிளியராக செல்லு. இதை தான் நான் சொல்லியிருந்தேன் லாஸ்ட் வீக். டேபிள் மாதிரி கிரியேட் பண்ணியாச்சு. ஒரு 4-5 பேர் வந்து ஒரு டேபிள் மேலே கண்டினியூவாக எகிரி குச்சினுக்கிறாங்க. ஸோ 4-5 பேரும் ஒன்றா குச்சாங்கன்னா கண்டிப்பாக இந்த பேஸ் ஒடிய தான் போகுது. அதனால் 1700 அப்படிங்கிறது கண்டிப்பாக வரும்னு சொன்னேன். ஸோ அது நாளைக்கு நடக்க போகுது. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நிஃப்டியோட லெவல். ஸோ நிஃப்டியில் நாளைக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா 1700 இருந்து மார்க்கெட் வந்து ஒரு ஹையர் ஐ ஃபார்மேஷனுக்கு வருது ஒரு 5 மினிட்லேயோ 15 மினிட்லேயோன்னா நம்ம 1700 பை போகலாம். ஏன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னா மார்க்கெட்டு கிளியராக செல்லோட ஸ்ட்ரக்சரை பேஸ் பண்ணி மார்க்கெட் வந்து கீழே இறங்கிட்டு இருக்கு. லாஸ்ட் ஒரு 3 to 4 டேஸில் வந்து செல்லுக்கான
பேட்டர்னை கிளியராக ஃபார்ம் பண்ணிட்டு மார்க்கெட் கீழே இறங்கிட்டு இருக்கு. இந்த நேரத்தில் கீழே வந்து நம்ம ரிஸ்க் எல்லாம் பை எடுக்க முடியாது. ஓகேங்களா? ஸோ அதனால ஒரு கால்குலேட்டரை ரிஸ்க் எடுத்து நீங்கள் பை பண்ணுறதா இருந்தால் 1700 நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணலாம். ஆனால் நான் எப்படி பை பண்ணுவோம் அப்படின்னா, அட்லீஸ்ட் ஒரு 5 மினிட்லையாவது எனக்கு ஹையர் ஐ ஃபார்ம் ஆச்சுன்னா மட்டுமே நான் வந்து 1700 பையிங்க வந்து ட்ரை பண்ணுவேன். அதே சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 16800 அப்படிங்கிறது என்னோட அடுத்த பையோட லெவல். 16800 மார்க்கெட் டர்ன் ஆகலை அப்படின்னா டேரெக்டாக நான் செல்லிங் ட்ரை பண்ணுவேன். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஹார்மோனிக்கோட என்ட்ரி. ஓகேங்களா? ஸோ இது பெரிய டைம் ஃப்ரேமில் பார்ப்போம். ஸோ ஹார்மோனிக்கோட என்ட்ரி எனக்கு எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 16800 இருக்குது. இன்கேஸ் நாளைக்கு மார்க்கெட் வந்து 16800 கீழே ஸ்ட்ராங்காக க்ளோஸ் வச்சுது அல்லது பிரேக் அவுட் கீழே பாட்டமில் கொடுத்தது அப்படின்னா டேரெக்டாக செல் எதிர்பார்க்கலாம். நம்மளோட டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னா 15893, ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 15900 நான் எதிர்பார்த்துட்டு இருக்கேன். 16000 மார்க்கெட் வந்து அசால்ட்டாக ஒடிச்சிட்டு கீழே இறங்கிடும். ஓகேங்களா? ஸோ 15900 நான் எதிர்பார்த்துட்டு இருக்கேன். 15900 வந்துச்சுன்னா தாராளமாக லாங் ட்ரை பண்ணலாம். அதுவரை யாரும் ட்ரை பண்ணாதீங்க. ஸோ 3 என்ட்ரி சொல்லியிருக்கேன். ஒன்று 1700 கால்குலேட்டர் ரிஸ்க் எடுக்கிறவங்க எடுங்க, அல்லது வந்து பார்த்தீங்கன்னா வந்து 16800 டர்ன் ஆச்சுன்னா ரிஸ்க் எடுங்க, அல்லது ஸ்ட்ரெயிட்டாக நீங்கள் பை எங்கே ட்ரை பண்ணால் எங்கேயும் ட்ரை பண்ணாமல் 15900 ட்ரை பண்ணணும். இது 3 இடத்துல மட்டும் தான் பையோட ஆப்பர்ச்சுனிட்டியே நமக்கு கரண்ட் மார்க்கெட்டில் இருக்குது. வேறு எங்கேயுமே ஆப்பர்ச்சுனிட்டி கிடையாது. ஸோ மீது எங்கேனாலும் நீங்கள் வந்து அசால்ட்டாக லோ வைக்குது அப்படின்னா நீங்கள் எந்த ஒரு செல் ஜோன் கிடைச்சாலும் தாராளமாக நீங்கள் செல்லிங்கை ட்ரை பண்ணலாம். ஏன்னா மார்க்கெட்டு ஆப்பர்ச்சுனிட்டி செல் சைடில் மட்டும்தான் இருக்குது. இப்போ கரண்ட்டில் வந்து பை சைடு ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடையாது. ஓகேங்களா? ஸோ அடுத்து சின்ன டைம் ஃப்ரேமில் என்ன ஜோன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துருவோம். ஓகேங்களா? ஸோ இதை ரிமூவ் பண்ணிடுறேன் நான். ஸோ இதை ரிமூவ் பண்ணிவிட்டு சின்ன டைம் ஃப்ரேமை பொறுத்த வரைக்கும் ஸோ ரெசிஸ்டன்ஸ் ஏரியாவை பொறுத்த வரைக்கும் 17400 அப்படிங்கிறது ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸாக கரண்ட்டில் இருக்குது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 17600 அப்படிங்கிறது ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ் ஜோனாக கரண்ட்டில் இருக்குது. ஸோ இது ரெண்டுமே செல்லோட ஜோன் தான். நம்மளோட என்ட்ரி நம்ம கொடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா 17400 தான். அப்போதுலேருந்து இப்போ தான் மார்க்கெட் டவுனில் தான் இருக்குது. ஸோ கால்குலேட்டர் ரிஸ்க் எடுக்கிறவங்க மட்டும் பாட்டமில் 1700 16800 ரிஸ்க் எடுங்க. மீது யாரும் ட்ரை பண்ண வேணாம். நமக்கு கிளியரா ஒரு பையோட சிக்னல் வந்த பிறகு நம்ம மார்க்கெட்ல கை வைக்கலாம். அதே சமயத்தில் பேங்க் நிஃப்டி என்ன ஆச்சு அப்படின்னா, ஸோ பேங்க் நிஃப்டி வந்து பார்த்தீங்கன்னா அந்த பேட்டர்ன் ஒடிஞ்சதுலேருந்து எனக்கு புல் பேக் மட்டும் தான் கொடுத்துச்சு. ஸோ பையிங் ப்ரெஷர் அப்படிங்கிறது இப்போ வர மார்க்கெட்டில் வந்து கிரியேட் ஆகல. ஸோ இந்த பேட்டர்ன் படி டார்கெட் பார்த்தீங்கன்னா 35000 இருக்கு. ஸோ இது இமீடியட்டாக போகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிஃப்டி வந்து பார்த்தீங்கன்னா 16800 கீழே க்ளோஸ் வச்சுருந்தா கன்ஃபார்மாக பேங்க் நிஃப்டி அப்படிங்கிறது இந்த 35000 டார்கெட்டை ஈஸியாக அசால்ட்டாக அடிச்சு விட்டுரும். ஓகேங்களா? ஸோ இந்த நம்மளோட பேட்டர்ன் படி வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி அண்ட் போத் ரெண்டுமே. ஓகேங்களா? ஸோ நிஃப்டி நமக்கு 16800 கீழே க்ளோஸ் வச்சுதுன்னா முடிஞ்சு. ஓகேங்களா? அதோட பை என்ட்ரியை பொறுத்த வரைக்கும் கீழே 15800 தான் இருக்குது. ஸோ 15893 ஷார்ப்பாக சொல்லணும் அப்படின்னா. அதே மாதிரி தான் பேங்க் நிஃப்டி. இங்கே நிஃப்டி க்ளோஸ் வச்சு தான் முடிஞ்சு. பேங்க் நிஃப்டி அசால்ட்டாக 35000 அடிச்சிடும். ஒன்ஸ் 35000 அடிச்ச பின்னாடி நீங்கள் பையிங் ட்ரை பண்ணுங்கள். அது வரையும் பையிங் ட்ரை பண்ணாதீங்க. ஏன்னா கிளியராக வந்து செல்லோட லெவல் அப்படிங்கிறது மார்க்கெட்டில் ஓப்பனாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ அதனால் கிளியராக மார்க்கெட் வந்து லோயர் லோ வச்சு கிளியராக இறங்கி வந்துட்டு இருக்கு. ஸோ கரண்ட்டில் நமக்கு எதுப்பா சப்போர்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா 36651 36787 வரையும் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இங்கே நாளைக்கு வந்து மார்க்கெட் இதுலேருந்து நாளைக்கு டர்ன் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது. ஸோ இந்த ஜோன் அப்படிங்கிறது நாளைக்கு கண்டிப்பாக வேலை செய்யறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது. ஸோ அப்கமிங் டேஸில் இந்த ஜோன் அப்படிங்கிறது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ போத் பேங்க் நிஃப்டி அண்ட் நிஃப்டி ரெண்டுமே வந்து கிளியராக ஒரு செல் சைடில் தான் வந்துட்டு இருக்கு. ஸோ பையோட டர்ன் பாயிண்ட் நமக்கு கிடைக்குது, பையோட என்ட்ரி கிடைக்குதுன்னா மட்டும் நம்ம பை சைடில் என்ட்ரி ஆகலாம். அதே தான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்லையும் கிளியராக தெரியுது. ஸோ ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டில் மொத்தமாக காலை தான் செல் பண்ணி வச்சிருக்காங்க. 18000ங்கிறது கண்டிப்பாக கனவு தான். கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீக் அதுக்கு அடுத்த வாரம் கண்டிப்பாக அச்சீவ் ஆகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. பெரிய லெவல் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது 17500 இருக்குது. ஸோ 17400 வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு குரூஷியலான செல்லோட லெவல் கொடுத்துருக்கோம். 17500 அப்படிங்கிறது மேக்ஸிமம் செல்லிங்கோட ப்ரெஷரை நம்ம பார்க்கலாம். அதே மாதிரி பாட்டமை பொறுத்த வரைக்கும் 17000 தான் வந்து சப்போர்ட் இருக்குது. ஆனால் நான் 16800 வந்து கொடுத்துருக்கேன். ஸோ 16800 தான் வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட்டில் வந்து நமக்கு சப்போர்ட். 16800 கட் ஆயிடுச்சுன்னா முடிஞ்சு சொல்லி அதுக்கப்புறம் கண்டினியூ நம்ம செல்லிங் ப்ரெஷர் தான் பார்க்கலாம். அதே சமயத்தில் ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பிரிட்டானியா, HCL டெக்கு, கோட்டக்கு, டாக்டர் ரெட்டி இந்த 4 ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 1 வீக்கில் வந்து பெரிய லெவலில் மூவ் நடக்கலை. ஸோ இதில் நல்ல ஒரு அக்குமுலேஷனோ அல்லது டிஸ்ட்ரிபியூஷனோ இந்த 4 ஸ்டாக்லையும் கண்டிப்பாக நடந்திருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது. HCL, பிரிட்டானியா, கோட்டக் இந்த 3, அதுக்கு அடுத்தது
டாக்டர் ரெட்டி. இந்த 4 ஸ்டாக் நீங்கள் அப்கமிங்கில் வந்து ஒரு பெரிய லெவல் மூவ் வந்து இந்த 4 ஸ்டாக்லையும் நீங்கள் எதிர்பார்க்கலாம். பிரேக் அவுட் அண்ட் பிரேக் டவுன் இந்த ஸ்டாக்ல நீங்கள் வச்சிருக்க அனலைஸரோட சேர்த்து பண்ணுங்க. ஏன் அப்படின்னா இந்த 4 ஸ்டாக்கும் கரண்ட் வீக்கில் கண்டிப்பாக ட்ரெண்டிங்குள்ளே போகும். அதனால இந்த 4 ஸ்டாக் அப்படிங்கிறது கரண்ட் வீக்கில் அப்சர்வேஷனில் வச்சுக்கோங்க. கரண்ட் வீக்கில் இதை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. இப்போ பேங்க் நிஃப்டி அண்ட் நிஃப்டியோட எல்லா வியூ நம்ம பார்த்துட்டோம். ஸோ இதில் கிளியராக நமக்கு தெரியுது வந்து பார்த்தீங்கன்னா செல்லு தான், பை கிடையவே கிடையாது. ஓகேங்களா? ஸோ பை அப்படிங்கிறது நமக்கு வந்து டர்ன் ஆகணும். அட்லீஸ்ட் ஒரு 5 மினிட்லேயாவது நமக்கு ஹையர் ஐ ஃபார்மேஷன் கிடைக்கணும். அந்த ஹையர் ஐ ஃபார்மேஷன் எங்கே தான் கிடைக்கும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா 1700 அண்ட் 16800 வேற எங்கேயும் எனக்கு கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் கிடையாது. 1700 தான் நம்ம ரொம்ப நாளாக வாட்ச் பண்ணிட்டு இருக்கோம். லெட்ஸ் வெயிட். ஏன்னா இங்கே கிளியராக வந்து பார்த்தீங்கன்னா லிக்விடிட்டி கிரியேட் பண்ணிட்டாங்க, பேட்டர்ன் கிரியேட் பண்ணிட்டாங்க. இதை தான் நான் கண்டினியூவாக சொல்லிட்டு இருக்கேன். ஸோ இந்த பேட்டர்ன் கிரியேட் பண்ணால் கண்டிப்பாக பாட்டம் முடிச்சுட்டு 1700 16800 வரும். அங்கே டர்ன் ஆச்சுன்னா நம்ம பையிங் ட்ரை பண்ணுவோம். ஸோ அப்டேட்டடாக இருங்க. ஸோ யாரும் அவசரப்பட்டு பேனிக்கில் போயிட்டு உள்ள என்ட்ரி ஆகிடாதீங்க. நாளைக்கு ஒரு 100-150 பாயிண்ட் கேப் டவுன் ஆனாலும் பேனிக்ல வந்து புட்டை பை பண்ணுறேன்னு பை பண்ணிடாதீங்க. அதே மாதிரி வச்சு கேப் டவுன் மார்க்கெட் கண்டினியூவாக வந்து பார்த்தீங்கன்னா ரிவர்சல் வந்து ஃபில் பண்ணும் அப்படின்ட்டு பேனிக்ல வந்து எடுத்துடாதீங்க. ஸோ கிளியராக ஒரு ஹையர் ஐ வச்ச பின்னாடி மார்க்கெட்டுக்குள்ளே என்ட்ரு ஆகுங்க. ஸோ கிளியர் ஹையர் ஐ அப்படிங்கிறது நமக்கு மார்க்கெட் கீழே இறங்கி இந்த மாதிரி ப்ரீவியஸ் ஐ ஒன்று கிரியேட் பண்ணி அதை கட் பண்ணணும். அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா கிளியராக வந்து நம்ம வந்து மார்க்கெட் வந்து கொஞ்சமாவது மேலே போகுது அப்படிங்கிறதுக்கான ஒரு பாசிபிலிட்டிஸே நம்ம பிலீவ் பண்ண முடியும். அதே மாதிரி கரண்ட்டில் நமக்கு ரெசிஸ்டன்ஸ் வந்து 1741 தான். வேறு எதுவும் அவ்வளோ சீக்கிரம் ரெசிஸ்டன்ஸாக கன்சிடர் பண்ணிக்க முடியாது. ஸோ இந்த லெவல்ஸை வச்சு அப்கமிங் டேஸில் ஃபாலோ பண்ணுங்கள். டெய்லி வந்து பார்த்தீங்கன்னா 8 o'clock அப்படிங்கிறது நம்மளோட லைவ் செக்ஷன் அன்னையோட மார்க்கெட் எப்படி இருந்தது, ஸோ நாளைக்கு எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படிங்கிறது டெய்லி வந்து 8 o'clock போட்டுட்ருக்கேன். ஸோ அந்த லைவ் செக்ஷனை அட்டன் பண்ணுங்கள். அப்கமிங் டேஸில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.